வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த விடலில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் இன்னையோடு பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ஏயோடைய வேல்யூஷன் கேம்ப் டே 10க்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் ரிசல்ட்டுக்கான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ஏப்ரல் 20ஆம் தேதி இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் கடைசி. இதில் ஏற்கனவே ஒரு சில பாடங்களுக்கு விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே முடிவு பெற்றது. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் இங்கிலீஷ் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் இங்கிலீஷ்க்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடைபெற்றது. ஸோ இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ஏயோடைய பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் லாஸ்ட் டே ஆன டே 10க்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணாங்க, ரிசல்ட் ரிலேட்டட் அப்டேட்டு. ஸோ இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் மே 2026 CESOA 10 நாட்கள் விடைத்தாள் திருத்தும் பணிகள் இன்றுடன் ஏப்ரல் 20ஆம் தேதி விடைத்தாள் திருத்தும் பணி நிறைவு பெற்றிருக்கு. வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் லிபரல் தான், ரொம்ப டஃப்பாலாம் கிடையாது. இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த தேர்வு முடிவுகள் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு முன்போ அப்படி இல்லைனா பின்போ ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வேல்யூஷன் கேம்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நடந்த வேல்யூஷனில் பேப்பர் வேல்யூஷன் பண்ண உங்களுடைய மார்க் எல்லாமே ஆன்லைன் மோடில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எம்இஓட மறுபடியும் ஒரு கிராஸ் செக் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே கரெக்டாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்களா, கரெக்டான மார்க் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் செக்குங்கிறத பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அப்போ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான அப்டேட் பார்த்திங்கன்னா இதுதான். இன்னையோட 10th 12th 2 பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு மேலே உங்களுடைய மார்க்கை ஆன்லைன் மோடில் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நடந்த வேல்யூஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதன் அடிப்படையில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை ஏப்ரல் 20ஆம் தேதி இன்றோடு விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே முடிவு பெற்றிருக்கு. +1க்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்பும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கான ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் +2 விடைத்தாள் திருத்தும் பணி இன்று நிறைவு. ரிசல்ட் எப்போது? ஸோ இந்த கேள்வி தான் எல்லோரும் முன் வச்சிட்ருக்காங்க. இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவை முன்கூட்டியே வெளியிட பள்ளி கல்வித்துறையும் அரசுகள் தேர்வுகள் துறையும் ஒரு கருத்துருவை பார்த்தீங்கன்னா முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கி நடந்த வேல்யூஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் 10th 12th சீக்கிரமாக ஏற்கனவே தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிக்கப்பட்ட தேதிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதனால தான் சீக்கிரமாக பேப்பர் வேல்யூஷன் கேம்பை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 4ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிசல்ட்டு எலெக்ஷன் ரிசல்ட் அப்டேட் ஆகுது. அப்போ மே 4ஆம் தேதி எப்படி ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். மே 4ஆம் தேதிக்கு முன்னாடியே இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்களும் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த சட்டமன்றத்தோட ஆயுள் காலம் பொறுத்த வரைக்கும் மே 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அதனால் மே 10ஆம் தேதி அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக மே 7ஆம் தேதி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் பார்த்தீங்கன்னா இன்று விடைத்தாள் திருத்தும் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய பேர் ஒரு கருத்துக்கள் முன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ புது கவர்மெண்ட் வராங்கன்னா அவங்க பதவியேற்பு இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டிலே ஆகக்கூடாது அப்படியும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேசியிருக்காங்க. அப்போ இன்றைக்கி நடந்த வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மார்க் எல்லாமே விடைத்தாள் மையங்களில் ஆன்லைன் மூலமாக பதிவேற்றக்கூடிய பணிகள் எல்லாமே தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஸோ ரிசல்ட் ரிலேட்டடாக இன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக ஒரு அப்டேட் வரும். ஸோ நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்ருக்குங்க. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசல்ட் வில் பி ஷோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு விடைத்தாள் மையங்கள்லையுமே பேப்பர் வேல்யூஷன் கம்ப்ளீட் ஆக உங்களுடைய மார்க்கை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இது எல்லா விடைத்தாள் மையங்கள்லையுமே நடைபெற்றிருக்கு. இன்றைக்கி லாஸ்ட் வேல்யூஷனுங்கிறதுனால தமிழ் இங்கிலீஷ் வேல்யூஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரிமைனிங் எல்லாமே ஒரு டைம் செக் பண்ணுறாங்க.
பேப்பர் வேல்யூஷன் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, அதே மாதிரி ஆன்லைன் மோடில் மார்க் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் ஏதாவது பிழைகள் இருக்கா, இந்த மாதிரிலாம் எல்லாமே ஒன் பை ஒன்னாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இன்றைக்கி நடந்த வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் வேல்யூஷன் நம்பர் ஆஃப் பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு இல்லை. கிட்டத்தட்ட 6 பாடத்திற்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் இன்றோடு முடிவு பெற்றிருக்கு. மதிப்பெண் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் ஒவ்வொரு விடைத்தாள் மையங்கள்லையுமே, பேப்பர் வேல்யூஷன் மையங்கள்லையுமே அந்த மதிப்பெண் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு 4 கேம்ப் போட்டிருக்காங்கன்னா அந்த 4 கேம்ப்லேயுமே ஓவராலாக 6 சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் வந்து வந்திருக்கு, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஃபெயிலியர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, சென்டம் மார்க்கு எந்த சப்ஜெக்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் மூலமாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் போகும். அங்கேருந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் வாயிலாக தேர்வுத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பப்படும். விரைவாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவு தொடர்பான நடவடிக்கையை தேர்வுகள் துறை இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ அடுத்தடுத்து 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் ரிலேட்டாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் ரிலேட்டாக எனக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் வேல்யூஷன் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் சரி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் சரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான லாஸ்ட் வேல்யூஷன் இதுதான். எல்லா பேப்பர் வேல்யூஷன் கேம்பும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இன்னையோடு நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே ரிசல்ட் ரிலேட்டான அப்டேட்டு நம்ம டெய்லியும் கொடுப்போம். அந்த அப்டேஷன்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 12th ரிசல்ட்டு 10th ரிசல்ட்டு பப்ளிக் எக்ஸாம் டேட் ரிலேட்டாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ரிலேட்டாக நம்ம தொடர்ந்து அப்டேட் கொடுப்போம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2K லைக்ஸ் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து ரிசல்ட் ரிலேட்டடாக அப்டேட்டை தொடர்ந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கே 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே முடிவு பெற்று 6 பாடத்திற்கான மதிப்பெண்கள் எல்லாமே ஆன்லைன் மோடில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு டைம் வந்து கிராஸ் செக் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக மார்க் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்களா, தமிழில் மார்க் கரெக்டாக இருக்கா, இங்கிலீஷில் மார்க் கரெக்டாக இருக்கா, மேக்ஸு, அதே மாதிரி பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அதேமாதிரி பியூர் சயின்ஸுக்கு பாட்டனி, ஜுவாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் மேக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பயோகெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இது எல்லாத்துலேயும் மார்க் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு கிராஸ் செக் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நடந்த வேல்யூஷன் இதுதான் ஃபைனல் வேல்யூஷன். உங்களுக்கான ரிசல்ட்டும் இந்த வேல்யூஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த வேல்யூஷன் தான் லாஸ்ட் வேல்யூஷன். ஸோ இது வரைக்கும் நடந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா லிபரலில் தான், ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் வேல்யூஷன் பண்ண கிடையாது. ஸோ இந்த ஆண்டு வந்து விடைத்தாள்கள் திருத்தம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் பண்ணியிருக்காங்க. காரணம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு ஒரு சில பாடங்களுக்கு. அதனால் மாணவர்களோட மனநிலைக்கு ஏற்படுறவாறு பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து இன்றைக்கி நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. உடனுக்குடன் 12th ரிசல்ட் ரிலேட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நன்றி.